சகலமும் நீயே தேவா சந்திரகலாச்சரா சகலமும் நீயே தேவா சந்திரகலா சகலமும் நீயே தேவா எக்காலமும் உனது பொற்பாதம் பணிந்திருக்க எமக்கு நீ நல்வரவருள்வாய் தேவா தேவா சம்போ மகாதேவா ஆதியும் நடப்பு மீறும் அருவும் உருவம் ஒப்பு ஏதுவும் வரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்னையே நின்பால் நிகழ்க என்ற தேவாதி தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சூரபதுமன் செய்த கொடுங்கியர்கள் தாங்காது என் தந்தை சிவபெருமானிடத்திலே முருகிட அவர் அருவம் உருவமாக நாதிகாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் என்ற ஜோதி விளங்குவது ஒரு மேனியாகி கருணைக்குர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் இங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று எம்மை தோற்றுவித்தார். தோன்றியான முதல் 6 குழந்தைகளாக இருந்த என்னை கார்த்திகை பெண்கள் 6 6 ரூபாயும் 1 ரூபாக அன்னை பார்வதி வேணைக்கு 6 என்ற பெயர்தனை பெற்று சூரபதுமனை வதம் செய்து தேவர்களின் குறை தீர்த்து தெய்வ குஞ்சாலி மலாளன் என்ற பட்டம் தனை பெற்று இந்த தனிகாசலத்தினை பெற்று இருக்கின்றோம். யானை வரும் என்னை மணி ஓசை வரும் முன்னை என்பதற்கிணங்க வீணாகான வெகு உன்னதமாக கேட்டுக் கொண்டிருக்கிறது. நாரத பெருமான் என்னை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். வரட்டும், அப்பரியாருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருப்போம். கந்தனின் கடைகள் உந்தனின் பக்கம் கவலைகள் உனக்கே நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவான் நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே சந்ததம் புகழை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருமோ நெஞ்சே சந்ததம் புகழை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருமோ நெஞ்சே தந்தையும் மகன்பால் தத்துவம் கற்றால் என்றபின் எல்லாம் அவனே என்றென்றும் என்றும் அவனே சண்முகநாதன் அன்பெனும் கனியே சண்முகநாதன் அன்பெனும் கனியை துவைப்பாய் நெஞ்சே தாகத்தை தணிப்பாய் நெஞ்சே சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் புரிவான் நெஞ்சே நெஞ்சே தரணியில் எதற்கும் மோகன குஞ்சரின் மணாளனே ஆறுமுகனே நாரதனின் பணிவான வணக்கம். வருக நாரதனே வருக. தங்களது வருகையால் அகமிகம் மகிழ்ந்தோம். வந்தாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு. அந்த தமிழ் கடவுளான நான் தங்களை வெறும் வார்த்தையால் வருக என்று சொன்னால் மட்டும் கந்தனுடைய மனம் மகிழ்ந்து விடாது. பெரியோர் சிறியோனை காண்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நல்லது. மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. கீர்த்தி பெருசாக்குனது நீங்க தானே. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைவதில்லை. உண்மைதான். அப்படிப்பட்ட சுவராக இருப்பவர்களையும் ஞானத்தோடு நினைத்து பார்க்க வேண்டும். உண்மைதான். ஆக பெரியோருக்கு சிறியோன் கொடுக்கக்கூடிய எளிமையான வரவேற்பு. சிறுசா இருந்தா பெரியோர் மனம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாரதி சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிதுகள் எண்ணம் விசாலமாக இருக்கட்டும். உண்மைதான். எண்ணம் பெருசாவே இருக்கணும் எல்லா இடங்கள்லையும். எண்ணம் முதல்ல நல்ல எண்ணமாவும் இருக்கணும்ல. நல்ல எண்ணத்தோடு விரிவானதாக இருந்தால் அதுதான் உங்களுடைய வேலாயுதம். ஆனா நீங்க சென்ற இடமெல்லாம் நல்ல எண்ணமாகவே செல்வதில்லை. ஏன் என்னாச்சு?
சரி அது இருக்கட்டும். முதல்ல வந்து ஒரு கலகம் நடக்குது. இப்பவும் கலகம் இன்னும் முடியல. அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். வரவேற்பு. வீணாகாண்ட பிரியரே மாறும் தப வீணாகாண்ட பிரியரே வீணாகான பிரியரே வாரும் தவ வீணாகான பிரியரே பிரியரே திருலோக சஞ்சாரிய தேவர் குமகாரியே திருலோக சஞ்சாரிய தேவர் குமகாரியே திருலோக சஞ்சாரிய தேவர் குமகாரியே ஹரிசையில் மைந்தவகளையும் தவவாரியே ஹரிதய மைதனமடையும் தவவாரியே ஹரிசையில் மைந்தவகளையும் தவவாரியே வீணாகாண்ட பிரியரே மாறும் தவ வீணாகாண்ட பிரியரே பிரியரே நீரும் எங்கெல்லாம் சென்று நேராக ஏறவை கண்டு நீரும் எங்கெங்கு சென்று நேராக கண்டீர் நீரும் எங்கெல்லாம் சென்று நேராக வேதங்களில் நிகழ்ந்து எடுத்து கணத்தில் உரைப்பீர் நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைப்பீர் நிகழ்ந்தெடுத்து கணத்தில் உரைப்பீர் நிகழ்ந்தெடுத்து கணத்தில் உரைப்பீர் வீணாகான் பிரியதே வாழும் தவ வீணாகான் பிரியதே பிரியரே முருகா என்றுமில்லாத தங்களுடைய முகத்திலே அதீத மகிழ்ச்சி தென்படுகிறது. உங்களை பார்க்க நினைச்சாலே மகிழ்ச்சி. என்னை பார்க்க நினைச்சாலே மகிழ்ச்சினா என்னை நீங்கள் பலமுறை பார்க்க வந்திருக்க வேண்டும். மனசுக்குள்ள எண்ணம் இருக்கு, வேலைகள் கடினமானதாக விடுது. என்ன வேலை? அதனாலதான் வர முடியல. இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு விரதமா இருந்து வந்திருக்கிறேன். வர்ற மார்க்கத்திலே வேள்விமலை சார்ந்த அருகாமையிலே திணைச்சோலையின் மத்தியிலே மிக அழகான அற்புதமான கனி ஒன்றை தங்களுக்காக கண்டு வந்திருக்கிறேன். கனியை பார்ப்பதில் தவறல்ல, கனியை தங்களுக்காக கண்டேன்னா நான் கேட்டேன். நாங்க உங்கள்கிட்ட நீங்க கேட்கிட்டா ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள். கேட்டு கொடுப்பது அர்த்தம் வேற. அது உண்மைதான். ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள். படைவீடு கிட்டியது கோவண துணியோட நிக்க வச்சு என்ற புகழான மனம். அதெல்லாம் நல்லா பேசுவீங்க. நிக்கிறது நாள்ல நீங்க நின்று பாருங்க தெரியும். கனி என்றாலே கனிப்பிரியன் கந்தன் என்ற பெயர் இருந்தது. ஆனால் கனி என்றாலே கலக்கம் அளவிற்கு ஒரு வேலை செய்து விட்டு ஆண்டியாய் நின்றாலும் வேண்டியதை என்ன நீங்க நில்லுங்க. ஆண்டியன் ஆண்டியாக நின்றாலும் வேண்டியதை வழங்கும் வல்லது. நீங்க நின்று வாருங்க. செல்வத்தையும் ஒரு நாளைக்கு நின்று வாருங்களேன். ஏன் உங்களுக்கு இப்படி விபரீத முடிவு? ஏன் இப்படி ஒரு ஆசை? பின்ன நான் நிற்கும் பொழுது அது வந்து நல்லா இருக்கு, பெருமையா இருக்கு. நானும் சில நாளைக்கு வேலோட வர்றது உண்டு. இந்த வருஷம் வரவே ஆமா. அதனால அது நேரம் குறைவாக போச்சு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு. அதனால கனியா? ஆமா கனி. எனக்கு கனி மீது விருப்பமே இல்ல. சரி விடுங்க, அது விருது போடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரி என்ன வேலையா பாடுவோமா? நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மச்சன் சேர்ந்து அந்த கனி அப்படி விட்டுட்டாங்களே அது நேரம் அழுகி போயிருக்காதா அப்படின்னு யாராரு என்னென்ன பேசுவாங்க. இருந்தாலும் பெரியோர் பார்த்து வந்து விட்டு நாளைக்கு இந்த உலகம் என்னை பார்த்து பழிக்கும். தெரியுதுல்ல, பெரியோர் வார்த்தையை மீறக்கூடாது. மூத்தோர் சொல் வாக்கு முதல் நெல்லிக்காய் முன்னே துவர்த்தாலும் பின்னே இடிக்கும் என்பது தெரியும். நல்லதுக்கு தானே சொல்றேன். ஆகையினாலே கனி பெருமை இருக்கிறதா இருக்கு. கூறுங்களை கேட்போம். மாங்கனிக்கும் தேன் கதளி மாங்கனிக்கும் தேன் கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா முருகா ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா முருகா மாங்கனிக்கும் தேன்கதளி முருகா வங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா 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 முருகா
கொய்தனைத்துக் கொள்வி கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வி முருகா முருகா மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் மாங்கனிக்கும் தேன் கதலி மாங்கனிக்கும் தேன் கதலி பல்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கொள்ளும் ஓரித்தே கொய்தனைத்து கொள்வே முருகா முருகா கலையாத மோகன சுவைதானன்றோ மோகன சுவைதானன்றோ அமைந்தவனே ஆலை முகனில் இளையே ஆறுமுகனே முகனே அழகெல்லாம் ஓருருவாய் அமைந்தவனே. இப்ப உங்களால நம்பலாமா வேண்டாமா? பெரும் பஞ்சாயத்து நம்பிக்கை இல்ல தீர்மானமா இல்ல சிவனேன்னு இருந்த ராவணன்ட்ட போய் சும்மா இருந்தவன மல்லாக்க போட்டு ஏறி மிதிரான். காரணம் கொஞ்சம் அகம்பாவம் இருந்துச்சு, அதை அடக்கணும். அதே பேசாம இருந்தான், சிவனேன்னு தாங்க இருந்தான். சிவனேன்னு தான். என்னைக்கு நீங்க ஒனியில உங்க பேச்ச கேட்டானா அன்னைக்கு புடிச்சிச்சு அவனுக்கு. சில பேரை அவங்க வழியிலே திருப்பணும், அதனாலதான் இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வாய்க்கால கிட்ட கழுதை அது போக்காலே விட்டே திருப்பினாங்க அப்படின்னு. அதாவது இருங்க மாமா அதாவது சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பக்தனாகினும் சரி, சிவபக்தியிலே எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஏன் அழிஞ்சான் ராவணன் அப்படின்னா அதற்கு காரணம் அவனுடைய ஒழுக்கமின்மை. அதுதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கண்ட கணிதனுக்கே குற்றம் மாமுனி வருகிற மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கே குற்றம் மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கே குற்றம் மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கே குற்றம் மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கே பழனி
கண்ணு பார்க்கும் காது கேட்கும் நாசி நுகரும் நாவு மெய்யென்ற மேனி அனுபவிக்கணும். இப்படி தனித்தனியே சொல்லிடக்கூடியது. ஆனால் தாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐம்பொருளுக்கும் செய்தது புரியல. அதுவும் நோக்கும் பொழுதுங்கிறீங்க. ஆமா, நீங்க பார்க்கணுமா நோக்கணுமா? முதல்ல பாருங்க. சரி, பார்க்கிற பார்வையில உங்களுக்கு ஒரு நோக்கம் வரும். அந்த பொருள் மீது ஈர்ப்பு, அந்த நோக்கம் இருந்தா சரி. உங்களுக்கு எப்படி நோக்கம் வந்துச்சாங்க? எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது. எப்படி இந்த கனிய முருகன்ட்ட சேர்க்கணுங்கிற நோக்கம். அப்படி தொலைநோக்கு. ஆமா, உங்க தலை தப்பிக்கணும்னா யார தலையா அது போட்டு உருட்டுறது எனக்கு எல்லாம் உருட்ட முடியாது மாப்பிள்ள. சரியா செய்யலைன்னா அந்த வேலை சரியா இருக்குமா? உண்மைதான். அதனாலதான் மேலும் உண்டு. கையில அதிமதுரத்தை வச்சா அப்பேற்பட்ட கனி இந்நேரம் பட்சிகள் கண்டால் பட்சிகள் கண்டா பட்சிகள் கண்டா பட்சிகள் கண்டா பட்சிகள் கண்டா பட்சிகள் கண்டா அதை பற்றி பட்சிகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பட்சிகள் பட்சிகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பட்சித்திடாதோ பட்சிகள் கண்டா பட்சிகள் கண்டால் முருகா 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 பட்சிகள் கண்டால் பரந்தோடுமாக பட்டமுடனே செல்வி. பட்சிகள் கண்டாலே பறந்து ஓடிவிடும். உனக்கு எனக்கு முருகா நம்பாத நம்ப முடியாது. நிறைய பேரை நம்ப முடியாது. அது நிச்சயமாக கனியாக இருக்க வாய்ப்பு. கனி மேனி படைத்த கன்னி யார் அந்த காரியை? ஆதியில தாங்கள் கொடுத்த வாக்கு. மூத்தவன் அமிர்தவள்ளி இந்திரன் மகளாக அவதரித்து தெய்வ யானை என்ற பெயர் நாமத்தோடு திருப்பரங்குன்றத்திலே தங்களது தலைமைகளே இளையவளை பார்த்து வந்தேன். திருமணம் செய்ய வேண்டும். ஆமா, உடனே சென்ற முருகா முருகா இந்த உருவத்தை விடுத்து மாறு வேடம் கொண்ட வேண்டும். மான் வயிற்றிலே பிறந்து வேடுவ குலத்திலே வளர்க்கப்படுகிறார். ஆகையினாலே அம்மான் மகள் உங்களுக்கு அம்மா மக செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று பாடினார்கள். ஆகையினால நீங்களும் மானே மானேன்னு போங்க. சரி, மானே மானேன்னா மாமியார் தானேன்னு வருவா இல்லையா? தானேன்னு எப்படி வருவா? இல்லன்னா கேனே மான் போட்ட குட்டி கடைசியா மானே மானேன்னா மாமியார் தேடி போன மாதிரி ஆயிரும். அவ கேட்டான்னா மான் குட்டின்னு சொல்லுங்க. ஆமா, மானேன்னு போங்க. சரி போறேன். இப்பொழுது பாமாலை பாடி பூமாலை வருகிறேன். மான்குட்டி வந்து பாமாலை பாடி பூமாலை கொண்டு வரும் உங்களுக்கு எங்கு சென்றால் இறைவனுடைய அருளால் மென்மேலும் புகழ் மாலை நிலைத்திருக்கட்டும். இசை தமிழ் இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இறைவா. இசை தமிழ் செய்த அருள் சாதனை இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் செய்த அருஞ்சாதனை வருமே பாண்டி நாட்டு
அருள் சாதனை சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ திருச்சபை வழக்குரைத்த முறையோ பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ பாவல் திருச்சபை வழக்குரைத்த முறையோ பொய்யோ பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட உன்னைக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைக்கும் மாறாதிருப்பது பேசும் தமிழ் அழைக்கும் மாறாதிருப்பதென்ன இசை தமிழ் நீ செய்த சாதனை தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உமக்கில்லையோ நேருக்கு நீரூற்றி பிடிக்கின்ற தலைவா ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கென்று எனக்கில்லை உனக்கென்று எனக்கில்லை உனக்கென்று எனக்கு எல்லா புகழும் முருகனுக்கு வருகிறேன் அவன் செயலன்றி ஒரே பக்கத்து எல்லாம் ஒரே மாவிளக்கு எடுக்க நேரமாயிட்டபடியால் மாவிளக்கு எடுக்கும் தாய்மார்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் இருமுறை ஞாபகப்படுத்துகிறோம். மாவிளக்கு எடுக்க நேரமாகிவிட்டபடியால் மாவிளக்கு எடுக்கும் தாய்மார்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே சமயம் ட்ரம் செட் அடிக்கும் நண்பர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் முன்பாக வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். தீவெட்டி மற்றும் லைட் தூக்குபவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோயில் முன்பாக வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நானே பார்த்தேன் இவ்வளவு நேரம் வரையும் பெண்கள் கூட்டம் இருக்குன்னா நீங்க காரணம் இல்லாம இருக்க மாட்டீங்க. மாவிளக்கு எடுக்கணுங்கிறக்காக தான் உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டோபி எங்கிருந்தாலும் உடனடியாக மந்தைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். நானே ஆச்சரியப்பட்டு போனேன். என்னது இவ்வளவு நேரத்துல இவ்வளவு கூட்டம் இருக்கேன்னு யோசிச்சேன். அப்படி நினைக்காதீங்க. இவ்வளவு உண்மைதான். முருகனை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். மத்த நாள்ல எல்லாம் முருகனை தரிசிக்க உங்களுக்கு மனசு இருக்காது. சரி நம்ம ஊர் தாங்கள் கூறிய வேடனாக சென்று ஆமா அன்னவளை அழைத்து வருகிறேன். அழைத்து வாருங்கள். நீங்களும் வந்துடுங்க கல்யாணத்துக்கு. அவசியம். பாமாலை பாடி பூமாலை ரெண்டோடு வருகிறேன். ஒரு கல்யாணம் தான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு கல்யாணம் சொல்றதுக்கு இருக்க வரணுமா இல்லையா? ஆமா நான் தான் போட்டு வரட்டுமா? பண்ணிடுவோம். சொல்லுங்க என்னைக்குன்னு சொல்லுங்க. என்ன பொடி வைக்கிறீங்க? நிக்கப்படாதா? எதிரி இங்கே தான் இருக்கான். ஒன்று பூதி நீ நிற்கிது மகாலி சொல்லாமல் நம்பிக்கை 4:30 மத்தியம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா ஒன்று உள்ளத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கும் சாட்சியமா அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா உள்ளத்தின் சாட்சியமா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றம் இங்கு வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி
மைய வீசிக்கொண்டு விறகு சுமந்து வித்து இரவா பகலா தெனந்தன உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சோறு வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்கே நம்ம தமிழ்நாட்டிலே எந்தாயும் அவள போல் யாரு இந்த ஊரிலே யாரு 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 யாரும் இல்ல போடா தாயிங்கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா அவதான் கோயில் அவதான் உலகம் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வாழும் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி செடியோ மரத்தில பழங்கள் என்ன பழத்தில நிறங்கள் என்ன பசியோ ருசியோ ஒவ்வொன்றும் வேறதா பழமாய் பழுத்ததா மிளகாய் நிற்குமா காயாயிருப்பதா கொல்லியா கசக்குமா நல்ல வயிற்றில் பிறந்தா நல்லவனே தாண்டா கெட்டதை செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா அவனே மனிதன் அதை நீ உணரு அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேடா யாரும் இல்லேடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி செத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா பெற்று எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா கெட்ட கடனுக்கு தா என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு பிட்டாச்சு இந்த பிள்ளையின் மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சி போனதில்லாச்சு பெற்று எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா தத்து கொடுத்து புட்டா ஹலோ கொஞ்சம் வாலி மாத்திக்கிறேன்